வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்னைக்கு நாம சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் 50 கிராம், துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 50 கிராம், காஷ்மீரி மிளகாய் 10 எடுத்துர்க்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோம்னா கலர் நல்லா பிரைட்டா இருக்கும், அதுக்கு தான். அரிசி 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி புழுங்கலரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, மிளகு அரை டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இப்போது மிளகாவை போடுறேன். இது கூடயே நம்ம காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. பாருங்க, மிளகாலாம் லேசாக உப்பி நிறம் மாதிரி வரும்போது எடுத்துடலாம். அடுத்து தனியா வறுத்துடலாம். பாருங்க, தனியா நிறம் மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாம். அடுத்து அரிசியை சேர்த்துடலாம். பாருங்க, அரிசி நல்லா நிறம் மாதிரி பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கடலைப்பருப்பு வறுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு, இறக்கிடலாம். அடுத்து துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். அடுத்து வெந்தயத்தை வறுத்துக்கலாம். பாருங்க, வெந்தயம் செவந்துடுச்சு, பொரியவும் ஆரம்பிச்சிடுச்சு. சீரகம். இது கூடவே நம்ம மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ பெருங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் வறுத்துக்கோங்க கருவேப்பிலையை. பாருங்க, கருவேப்பிலை நல்லா ஈரம் எல்லாம் போய் கிறிஸ்பியாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பெருங்காயமும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போது வறுத்த எல்லா பொருட்களையும் நிழலில் நல்லா ஆற வச்சுருங்க. சூடெல்லாம் போன அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தூளாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் பெருங்காய கட்டி எடுத்ததுனால வறுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் எதுவே பெருங்காயத்தூள் எடுக்கிறீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் மேலே அந்த பெருங்காயத்தூளை போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச பொடியை திரும்ப ஒரு தட்டில் பரப்பி நல்லா ஆற வச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே மணமான சாம்பார் பொடி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.